இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி நல்ல வெடை கோழியாக முட்டைற கோழியாக அடித்து வச்சுருந்தேன். அதுதான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதில் இருந்த முட்டைலாம் சும்மா சூப்பராக இருக்குது. நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். மிளகாய், மல்லி, மிளகு, சோம்பு, ஜீரகம் இது 5 நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். மல்லி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கிராம்பு, பட்டை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அந்த முட்டையை லாஸ்ட்டாக தான் போடணும். ஒரு கொதி வந்த பிறகு போடணும். அதெல்லாம் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டு கிண்டும் போது உடச்சிக்கும். நறுக்கி வச்சு இந்த கறியை போட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அது இதில் தேங்காயெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் அப்படி தான் செய்ய போகிறேன். அதான் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பேட்டிக்கலாம். மிக்சியில் மசாலா இருந்தது, அந்த தண்ணியை கழுவி ஊற்றிக்கிறேன். நல்லா பேட்டி விட்டுங்க. இப்போ தேவையான அளவு கறி முழுங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. இது ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மூடி போட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. அப்பப்போ இடையில எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இப்போ கொதி வந்த பிறகு முட்டை எடுத்து வச்சு நல்லா அதை போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. சும்மா பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது. அதோடய வாசம் செம்ம கமகமன்னு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ கருவேப்பிலை மல்லித்தழை போட்டு இறக்கலாம். பாருங்கள் அது கிண்டக்கூடாது, அப்படி மூடி போட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணும்போது அதோட வாசம் சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணும்போது செம வாசமாக இருக்குது. இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாம் கறியெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை போல் அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.